கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் தேவன் 1 சாமுவேல் 30:19 வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீது ஒன்றும் குறைபடாமல் இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நாம் ஆராதிக்கும் தேவன் இழந்து போனதை நமக்கு திருப்பிக் கொடுக்கும் தேவன். ஆதாம் பாவம் செய்தபடியால் தேவனுடைய மகிமையை இழந்தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து அதை திரும்ப நமக்கு கொடுத்தார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி தொடர்ந்து பின்தொடர்ந்தான். எனவே தாவீது சவுலின் கைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி பெலிஸ்தரின் தேசத்திற்கு சென்றான். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டு பிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். 1 சாமுவேல் 27:1. தாவீது பெலிஸ்தியரின் ராஜாவாகிய ஆகீஸ் என்பவனிடத்திற்கு சென்றான். அவன் சிக்லாக் என்ற பட்டணத்தை தாவீதுக்கு கொடுத்தான். தாவீதும் அவனுடைய ஜனங்களும் சிக்லாக்கில் வாசம் செய்தார்கள். தாவீதும் அவனுடைய ஜனங்களும் ஆகீஸோடு யுத்தத்திற்கு சென்றபோது அமலேக்கியர் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாக் பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். தாவீது தன்னுடன் இருந்த குடும்பத்தினரையும் ஜனங்களையும் தனக்கிருந்த எல்லா பொருட்களையும் இழந்தவனாய் காணப்பட்டான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 1 சாமுவேல் 30:4. தாவீது ஏற்கனவே சவுலினால் துரத்தப்பட்டவனாய் அலைந்து திரிகிறான். இப்பொழுது தன்னுடன் ஆதரவாக இருந்த அனைவரையும் இழந்தவனாய் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டான். இத்தகைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு துக்கம் காணப்பட்டபடியால் தாவீது தன்னில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதான். எதற்கும் பயப்படாத மகா பராக்கிரசாலியாகிய தாவீது இன்று அனைத்தையும் இழந்தவனாய் அழுகக்கூட பலனில்லாதவனாய் காணப்பட்டான். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தேவனை சார்ந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்த தாவீது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் மிகவும் சோர்ந்து போய் பலனற்றவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தொடர்ந்து நாம் சந்திக்கிற தோல்விகள், இழப்புகள், காரியங்கள் வாய்க்காமல் போய் அதனால் ஏற்படும் நஷ்டங்கள், இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது, இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது, இனி என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை என்று நாமும் சோர்ந்து போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 1 சாமுவேல் 30:6. அப்பொழுது தாவீது சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை மேலும் அதிகரிக்கிறது. தாவீதோடு இருந்த கொஞ்ச ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இவர்கள் இத்தனை நாட்கள் தாவீதோடு இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு போட்டவர்கள். இன்று அவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் பொருள்களையும் இழந்து போனதின் நிமித்தமாக நடந்த அனைத்திற்கும் தாவீதுதான் காரணம் என்று சொல்லி தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எனவே இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் தாவீது மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனாலும் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை இழந்து போகவில்லை. தன்னை எல்லோரும் கைவிட்ட சூழ்நிலையில் தேவன் நிச்சயம் கைவிட மாட்டார் என்று விசுவாசித்தான். எனவே தன்மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட ஜனங்களுக்கு எந்த மறுத்தரவு சொல்லாமல் தேவ சமூகத்திற்கு சென்று அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தான். தாவீது எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தபடியினால் தன் பிரச்சனைகளை குறித்து எதுவும் பேசவில்லை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. தேவன் நிச்சயம் தன்னை விடுவிப்பார்,
தன்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று விசுவாசித்தான். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். சங்கீதம் 71:1. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 1 சாமுவேல் 30:7-8. தாவீது தன்னுடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை தேடினான். தான் இந்த நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது தேவனுடைய ஆலோசனையை தேடினான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதம் 34:4. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதலடையாமற் போயிற்று. சங்கீதம் 77:2. தேவனுடைய சமூகத்தில் தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டபோது தேவன் தாவீதுக்கு பதில் கொடுத்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 1 சாமுவேல் 30:8. தேவன் தாவீதுக்கு சொன்னபடி தாவீது இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் தாவீதுக்கு வந்தது போல காணப்படுகிறதா? நீங்கள் மிகவும் மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? தாவீதை போல அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு அமருங்கள். தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள். அவர் உங்களுக்கு சொல்லும் ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். நீங்களும் இழந்து போன அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.